ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வில் மிகப்பெரிய ஊழல், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல், அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்ட கிராம மக்களால் பரபரப்பு. புதுச்சேரி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயற்சி, 250க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கைது. ரணகளமாக மாறிவரும் புதுச்சேரி அரசியல் களம், தேர்தல் நெருங்கும் வேளையில் மோதல் தீவிரமாகும் என பொதுமக்கள் அச்சம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காவலர் உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் இதுவரை 3 முறை காங்கிரஸ் கட்சி அலுவலகம் பாரதிய ஜனதா கட்சியினரால் தாக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இதை கண்டித்து அக்கட்சி அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டபோது அவர்கள் உருட்டுக்கட்டைகளுடன் தங்களை தாக்க வந்ததாகவும் புகார் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ராகுல் காந்தியின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சியினரை கைது செய்யாத காவல்துறை காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவே காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியை பாரதிய ஜனதா கட்சியினர் தரக்குறைவாக பேசியுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, அரசியல் என்பது வேறு என்று குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அரசியல் நாகரிகம் கூட தெரியாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் நடந்து கொள்வதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். என்ன பண்ணாங்கன்னா, எங்க சம்பவம் நடந்தது முந்தா நாள் காலையில, அதுக்கு முதல் நாள் மாலையில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்ததுக்கு தலைவர் ராகுல் காந்தி குடும்பமே எரிச்சாங்க. ஆனா அதுல சம்பந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை கைது செய்யாம காங்கிரஸ் கட்சிக்காரர்களை கைது செய்யலாம். காவல்துறை எப்படி பாரபட்சமா செயல்படுது, ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்பட்டது இது மிகப்பெரிய உதாரணம். அதற்கு பிறகு நாங்கள் தலையிட்ட பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எங்க ஆளுகளை கைது செய்யப்பட்டவங்களும் வெயில்ல விட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அராஜகத்திற்கு புதுச்சேரியில் உள்ள காவல்துறை துணை போகிறது. புதுச்சேரி ஏம்பலம் அருகே இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உண்டானது. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் கிராமத்தில் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த வீடற்ற ஏழை மக்களுக்கு பட்டா பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீதமுள்ள இடத்தை அளவீடு செய்து வீடற்ற மக்களுக்கு வழங்கிட ஏற்பாடு நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம்
மனைப்பிரிவு அளவையாளர்கள் அளவீடு செய்ய அங்கு சென்றனர். அப்போது அரங்கனூர்பேட் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கிராமத்தில் பலருக்கு வீடு இல்லாமல் உள்ளதாகவும் அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அளவீடு பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பணியை கைவிட்டு அதிகாரிகள் திரும்பி சென்றனர். இந்நிலையில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் அரங்கனூரில் மனைப்பிரிவில் அளவீடு செய்ய மீண்டும் சென்றனர். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் அளவீடு செய்யும் பணியை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த பாகூர் வட்டாட்சியர், அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடுமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற ஒப்பந்த ஆசிரியர்கள் 250க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து இவர்களின் ஒப்பந்தம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்காத ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அமைச்சரவையில் நிரந்தரம் செய்ய ஒப்புதல் வழங்கியும் அனுமதி வழங்காத அதிகாரிகளை கண்டித்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை ஆசிரியர்கள் சங்கத்தினர் அறிவித்தனர். அதற்காக காமராஜர் சதுக்கத்தில் அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஒப்பந்த ஆசிரியர்கள் ஒன்று திரண்டனர். கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமையில் அங்கிருந்து ஊர்வலமாக தலைமைச் செயலகம் நோக்கி வந்த நிலையில் ஊர்வலத்தை ஆம்பூர் சாலையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அங்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 250க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் அரசியல் கட்சியினர் மோதிக்கொள்வது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரி அரசியல் களமும் உருமாறி வருகிறது. காங்கிரசிலிருந்து பிரிந்து சென்றவர்களே என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவில் பெரும்பாலும் உள்ளனர். இதனால் நண்பர்களாக இருந்தவர்களுக்குள் ஏற்பட்ட பிளவு மோதலாக வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் நீண்ட காலமாக பாரதிய ஜனதாவிற்கு செல்வாக்கு இல்லாத போதிலும் கடந்த சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் காங்கிரசிலிருந்து வெளியேறியவர்களாலும் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி ஏற்பட்டதாலும் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா காலூன்றி ஆட்சியிலும் பங்கேற்றது. அதே நேரத்தில் நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் வீழ்ச்சியடைந்தது. இது இருதரப்பினரிடையே பகை உணர்வை உண்டாக்கிய நிலையில் ஆரம்பத்தில் வார்த்தைகளில் வெளிப்பட்ட நிலையில் இதுவரை இல்லாத தனிநபர் தாக்குதல்கள் புதிதாக உருவாகியுள்ளன. ஊழல் குற்றச்சாட்டுடன் அமைச்சர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் காங்கிரஸ் தாக்கினர். இதற்கு பதிலடி தரும் விதமாக பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் தரப்பிலும் தனிநபர் தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இது தேர்தல் நெருங்க நெருங்க அதிகரித்துள்ளது. அதோடு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். சமீபத்தில் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவ பொம்மையை எரித்து பாரதிய ஜனதா போராட்டத்தில் ஈடுபட்டது. இதற்கு பதிலடி தரும் விதமாக பாரதிய ஜனதா அலுவலகம் முன்பு பிரதமர் மோடி உருவ பொம்மையை காங்கிரஸ் கட்சியினர் எரித்தனர். மேலும் கல்வீச்சு மோதலாக மாறியது. இருதரப்பினர் மீதும் வழக்கும் பதியப்பட்டுள்ளது. இதற்கிடையே காங்கிரஸ் பாரதிய ஜனதா மகளிர் அணியினரும் மோதிக்கொண்டுள்ளனர். தனிப்பட்ட முறையிலும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இவையெல்லாம் புதுச்சேரி அரசியலில் இதுவரை இல்லாத ரணகளத்தை உருவாக்கியுள்ளது. இந்த மோதல் தேர்தல் சமயத்தில் எந்த வகையில் வெடிக்கும் என புதுச்சேரி மக்கள் பீதியில் உள்ளனர். புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் சேவை முடக்கப்பட்டுள்ளதால் கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கூறுகையில், புதுச்சேரியில் நடந்து முடிந்த உதவி காவல் ஆய்வாளர் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்ய தடை செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். ஏற்கனவே வழக்கு விசாரணையில் உள்ள நிறுவனத்தை வைத்து ஆட்களை தேர்வு செய்வது முறையற்ற செயல் என்றும் அவர் கூறினார். மேலும் அவசரமாக எழுத்துத் தேர்வு நடைபெற்றுள்ளதில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், எனவே உடனடியாக நடந்து முடிந்த தேர்வை ரத்து செய்து வெளிப்படைத்தன்மையோடு மறுதேர்வை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் சேவை முடக்கப்பட்டுள்ளதாகவும், ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி 15 நாட்களுக்கும் மேலாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். சட்டசபையில் அறிவித்தபடி அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், ஆம்புலன்ஸ் இல்லாம மக்கள் அவதிப்படுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மண்ணாடிப்பேட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாம ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெட்டப்பாக்கத்துல பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி பல இடங்கள்ல ஆம்புலன்ஸே இல்லாம பாதிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 15 நாட்களாக ஆம்புலன்ஸே ஓடல. 108 ஆம்புலன்ஸே ஓடல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர்களுக்கு உண்டான ஊதியத்தை இவர்கள் நிர்ணயம் செய்யாத காரணத்தினாலே அந்த 108 ஆம்புலன்ஸ் ஓடாமலேயே நின்று கொண்டிருக்கின்றது. இது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். தினம் தினம் அந்த நோயாளிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். இது மிக வேதனையாக இருக்கிறது. உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைய தினமே அந்த ஆம்புலன்ஸ் பணியாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கைகளை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரியில் புதிய தொழில் தொடங்க எளிதில் அனுமதி பெற புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதோடு அனுமதி கொடுக்க காலதாமதமாக்கும் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருக்க புதுச்சேரி அரசு திட்டமிட்டு இதற்காக தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை அரசு எளிமைப்படுத்த முடிவெடுத்தது. 2021ஆம் ஆண்டு இதற்காக சட்ட வரைவை தயார் செய்து ஆளுநர் ஒப்புதலுடன் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய அரசு இதுகுறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் பதில் அளிக்கப்பட்டதால் தற்போது மத்திய அரசு ஒப்புதல் அளித்து சட்டமாக நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது. ஜனாதிபதியும் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் புதுச்சேரியில் எளிதாக தொழில் தொடங்கும் சட்டம் 2026 அமலுக்கு வந்துள்ளது. இனி புதுச்சேரியில் தொழில் தொடங்க விண்ணப்பிப்பவர்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் அனுமதி வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்ட வரைவின்படி அதிக அளவில் வெளிநாடு வெளி மாநில முதலீடுகளை ஈர்க்க முடியும். இதற்காக புதுச்சேரி அரசு துறைகள் ரீதியான உரிமங்கள், தடையில்லா சான்றிதழ்கள் பெறும் வழிமுறைகளை புதுச்சேரி தொழில் மற்றும் வணிகத்துறை சுலபமாக்கியுள்ளது. ஒற்றை சாளர முறையில் தொழில் தொடங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆவணங்கள் சரியாக இருந்தால் புதுச்சேரியில் தொழில் தொடங்க அதிகபட்சம் 30 நாட்களுக்குள் அனுமதி பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான காலக்கெடு புதிய வரைவு சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், முதலீட்டாளர்கள் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை மாவட்ட தொழில் மையத்தில் செயல்படும் தொழில்முறை வழிகாட்டி குழுமத்தை நேரில் அணுகி விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பிக்கும் போது காரணமின்றி அனுமதி தராமல் இழுத்தடிக்கும் அரசு அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கவும் சட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இழுத்தடிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் 250 ரூபாய் வீதம் 25,000க்கும் மிகாமல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறை 15 நாட்களுக்குள் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும், தீயணைப்பு தடையில்லா சான்றிதழ், பில்டிங் அப்ரூவல், தண்ணீர், உயர் மின்னழுத்த இணைப்பு 30 நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் என்றும், குறைந்த மின்னழுத்த மின் இணைப்பினை 21 நாட்களுக்குள் தர வேண்டுமென காலக்கெடுவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி வங்கி செயலி அனுப்பி ஆசிரியையிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி மடுகரை பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை செல்போனில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் போலியான செயலி ஒன்று வந்துள்ளது. இந்த செயலி உண்மை என நம்பி ஆசிரியை கிளிக் செய்துள்ளார். உடனடியாக அவரது வாட்ஸ்அப் மோசடி கும்பலால் முடக்கம் செய்யப்பட்டது. பின்னர் ஆசிரியையின் செல்போனுக்கு வரும் குறுந்தகவல்கள் அனைத்தும் மற்றொரு செல்போன் எண்ணுக்கு சென்றது. ஆசிரியையின் வங்கிக் கணக்கிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வாட்ஸ்அப் வங்கி மூலம் மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியை உடனடியாக இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியையிடம் பணம் பறித்த மோசடி கும்பலை பிடிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி செய்தியாளர்களிடம் கூறுகையில், டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் நடத்திய போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பாரதிய ஜனதா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் புதுச்சேரியிலும் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் பிரதமரின் உருவ பொம்மையை எரித்ததற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். மேலும் 2 கட்சிகளும் மோதிக்கொண்ட விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் மகளிர் அணியினர் அவதூறு பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், நாங்க இது வரைக்கும் அநாகரிகமா நாங்க பண்ணிருக்கோமா? காங்கிரஸ் கட்சியில சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் அவரே வந்து கொந்தளிப்பு கொடுத்துறாரு. மாயாவதி இத பாருங்க, இதுவே போதும் உங்களுக்கு. அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களே இத பாருங்க, இதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுவும் வந்து எங்க ஆட்சியில யாருமே பண்ணல, எங்க கட்சியில யாரும் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிடும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க அந்த இடத்துல எங்க கட்சிக்காரங்க கண்ணுல அடிபட்டு கையில அடிபட்டு ரத்தமா கிடந்தது. அந்த ரத்தத்தை நாங்க போய் கழுவி விட்டோம். இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, முஸ்லீம் வந்து நீங்க அவதூறா பேசுறீங்க, முஸ்லீம் வந்து நீங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு கழுவுனீங்கன்னு. இங்க இருக்காங்க, இந்த பாப்பா முஸ்லீம் தான், இவங்க எங்க கட்சியில தான் இருக்கிறாங்க. இவங்க கூட தான் நாங்க சகோதரி மாதிரி நாங்க பழகிட்டு இருக்கோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி மகளிர் அணி தலைவி என்ன நினைக்கிறாங்க, நம்ம சொல்றதெல்லாம் ஜனங்க நம்புவாங்க, அதனால வந்து நம்ம எதை வேணாலும் சொல்லலாம். ஐயோ அப்பா நான் செத்துருவேன்னு நீங்க நினைச்சீங்களாங்கிறாங்க. ஐயோ நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாமா, நீங்க நேர்மையான முறையில நல்ல வழி நடத்துங்க, அதுவே போதும். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் 30 லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிட்டதுடன் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் 2வது குறுக்கு தெரு மற்றும் 6வது குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைப்பதற்காக 30,15,000 ரூபாய் செலவில் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கவளா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சத்ரபதி வீர சிவாஜியின் 396ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவையொட்டி அவ்வியக்கம் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் சத்ரபதி வீர சிவாஜி மகாராஜாவின் 396ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா லாஸ்பேட்டை தலைமையிடத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு சத்ரபதி சிவாஜியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானங்களை வழங்கினார். மேலும் புதுச்சேரி மாநில விவேகானந்தர் கதைகள் இயக்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சத்ரபதி சிவாஜியின் வரலாற்றை இளைஞர்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், மனித உரிமைகள் கழக சுமன் உள்ளிட்டோர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். சத்ரபதி சிவாஜி ஜெயந்தி விழாவின் ஏற்பாடுகளை வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் மோகன்ராஜ் சிறப்பாக செய்திருந்தார். இதில் அவ்வியக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,790 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.